கேக்குது. இப்ப நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? அதே மாதிரியே பேசுங்களேன். அந்த கொரன்னு மேல. ஓகே ஜி, ரெடி. புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. முயன்று பார், வேதனை தெரியும். அந்த வேதனையை கடந்து பார், வெற்றி பிறக்கும். நீங்கள் அனைவரும் வெற்றியாளர் ஆவதற்கான வழிமுறைகளை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444496595. வணக்கம் சார். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், சமீப காலமா பாத்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் துறை இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் இறங்கு முகமாகத்தான் இருக்கு இல்லையா? ஜோதிட ரீதியாக இதற்கு விளக்கங்கள் இருக்கா சார்? அதாவது ஒரு நாட்டில் ஒரு தொழில் வளர்ச்சி ஏறுமுகம் இறங்குமுகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டுடைய ஜாதகத்தை பொறுத்தும் இருக்கிறது. இந்த ரியல் எஸ்டேட் அன்பர்கள் பலர் சமீப காலமாக எங்கள் ஜாதகத்தில் எங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் தடை இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு அருமையான கேள்வி. பல அன்பர்களும் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு நான் சொல்ல போகிற பதில் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். இதில் என்ன ஒன்றுன்னா, நாடு முழுவதற்கும் ஒரு பாதிப்பு வருகிற போது அந்த பாதிப்பு உங்களுக்கும் வரத்தான் செய்யும். ஆகவே தான் அந்த பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இது நீங்குவதற்கு உங்கள் அளவிலே நீங்கள் தற்காத்து கொள்வதற்கும் நாடு அளவிலே ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கும் ஒரு அருமையான பரிகாரம் ஒன்றை நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் மலை தேன் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மலை தேனை வாங்கி அந்த மலை தேனாலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வர வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானுக்கு நல்ல மலை தேனை கொண்டு அபிஷேகம் செய்து வர வேண்டும். குறைந்தது 9 செவ்வாய்க்கிழமைகள் செய்து வர வேண்டும். 9 மடங்காக செய்யுங்க. செய்ய செய்ய ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நல்ல கொழிக்கும், பண வளம் செழிக்கும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நாமக்கல்ல வேலு பேசுறேன் மேடம். வேலு சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/6/1974 மேடம். பிறந்த நேரம்? விடிய காலத்தால 1 மணி 10 நிமிடம் AM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம். ஆமா, கும்பராசி மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், எனக்கு 2 क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க சார். மேடம், முதல் क्वेश्चन தொழில் செய்யலாம்னு கேட்கலாம். சரிங்க. ஜாதகப்படி என்ன கரெக்ட்டா என்ன சொல்லலாம் கேட்கணுங்க. ஓகே. இரண்டாம் கேள்வி, புது வீடுகள் சேர்த்து எப்ப கட்டலாம் கேட்கறேன். ஓகே. 2 கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, வேலு அவர்களுக்கு வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொன்னார் போல கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. கும்ப லக்னம், சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி. உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அதே அற்புதமான ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா, வியாழக்கிழமைகளிலே அருகிலே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். உங்கள் மனசில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. இப்படி முடிவெடுக்கலாமா, அப்படி முடிவெடுக்கலாமா என்று. அந்த குழப்பம்தான் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆகவே போய் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக குழப்பங்கள் விலகும், தெளிவான ஒரு வாழ்க்கை பிறக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கலாம். மிகப்பெரிய அளவிற்கு அது லாபத்தை கொண்டு வந்து தரும். தொடங்குங்கள், தொடருங்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சங்கராஜ் பேசுறேன். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையிலிருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு பொண்ணுக்கு கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 7/11/85, 1985. பிறந்த நேரம்? 12:30 AM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்?
ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இந்த சொந்த வியாபாரம் நடக்கும், நம்ம வீடு கட்டணும். ஓகே, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, வாழ்க்கையிலே உயர்வதற்கு தங்கராஜ் அவர்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உற்சாகம் உள்ளத்திலே வேண்டும். உங்களுக்கு அந்த உற்சாகம் வேண்டியிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லா திறமைகளும் வாய்க்கப்பெற்ற மனிதர் நீங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை சிறிது குறைவாக இருக்கிறது. முயற்சிகள் தடைப்படுகிற போது மனம் தளர்வடைந்து விடுகிறீர்கள். அப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கு. இதை சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொள்ளணும்னா வீட்டில் திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த முருகனுடைய படத்திற்கு அதன் முன்னாலே அமர்ந்து நீங்கள் கவசம், கந்தர் சஷ்டி கவசம் சொல்லி வாருங்கள். வியாழக்கிழமை தோறும் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். இரண்டாவது, நீங்க கேட்குறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு. உங்கள் ஜாதகப்படி பிஸ்னஸ் செய்வதற்குரிய ஊக்கம் உள்ளத்திலே இல்லாததுனால மாத சம்பளத்திற்கு வேலைக்கு செல்வதுதான் உங்கள் ஜாதகப்படி நல்லது. வேலைக்கு செல்லுங்கள், நல்ல முறையிலே உங்களுக்கு வேலை அமையும். அதற்காக நான் சொன்ன அந்த கந்தசஷ்டி கவசம் பரிகாரமே போதும். மிகச் சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா, பல்லடத்துல இருந்துங்க. யார் சார் பேசுறீங்க அங்க இருந்து? சிவதண்டமானியம்மா, பல்லடத்துல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான்மா. உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/12/1971. பிறந்த நேரம்? காலை 10:05. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், மகர லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஃபியூச்சரை பத்தி தான் ஒன்றும் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. எதுக்கு போனாலும் பெரியதாக இருக்கு. கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லைங்களா? சரி, இப்ப இதற்கான தெளிவான விளக்கம் கொடுப்பாரு, கேட்கலாம். நீங்க அதிக அற்புதமாக ஒரு புதன்கிழமையிலே பிறந்திருக்கிறீர்கள். சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் என்று சொல்கிற போது இப்பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அதனால கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கு. அதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மனசுல வருத்தப்படுகிறீர்கள். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வெகு விரைவில் சில மாதங்களிலேயே மாறப்போகிறது. அதனாலே மனதிலே மகிழ்ச்சி குடிகொள்ளப் போகிறது. ஃபியூச்சரை பற்றின எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:30 6 வரை இருக்கக்கூடிய ராகு காலம் நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலத்தில் சிவதண்டபாணி அவர்களே, நீங்கள் அருகிலுள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று பைரவருக்கு 6 தீபம் ஏற்றி வாருங்கள். பைரவருக்கு 6 தீபம் ஏற்றுங்கள். ஒவ்வொரு தீபம் ஏற்றுகிற போதும் ஸ்ரீம் என்ற மந்திரத்தை சொல்லி வாருங்கள். ஸ்ரீம் சொல்லிக்கிட்டே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த தீபத்தை ஏற்றணும். 6 தீபம் ஏற்றுங்கள். மிகப்பெரிய பொருளாதார வரவு உங்கள் வாழ்க்கையிலே வர இருக்கிறது. அதற்கு என் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு ஒரு சந்தேகம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தீபம் ஏற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு இதை முக்கியத்துவம் கொடுத்து சொல்றீங்க இல்லைங்களா? இந்த தீபம் ஏற்றுவதனால வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் ஏற்படும்? அதாவது நிறைய வகையான பரிகாரங்கள் ஜோதிடம் சொல்கிறது. அதுல மிக முக்கியமாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்துல மிக கடுமையான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், அவங்க மனதை உறுத்தக்கூடிய கணவன் மனைவி விஷயங்கள்ல தொடங்கி உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நான் இப்போ சொல்ல வர்றது மிக கடுமையான பிரச்சனைகள். அது எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, அருகில் உள்ள கோயிலிலே சென்று கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய விளக்கிற்கு சிறிது எண்ணெய் வாங்கி நெய் வாங்கி ஊற்றி பாருங்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த தீப ஒளி அங்கே இவங்க அறிவியல் முறைப்படி சொல்கிறார்கள், அங்கே சில மாற்றங்களை உருவாக்குகிறது என்று சொல்கிறார்கள். நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம் என்றால், கர்ப்ப கிரகத்திலே ஏற்றக்கூடிய அந்த தீபம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இருளை போக்குகிறது. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் போவதை நடைமுறையில் அனுபவத்தில் நாம் உணர்கிறோம். ஆகவேதான் அந்த பரிகாரத்தை சொல்கிறோம். சிறப்பா சொன்னீங்க சார். அதான் சொல்வாங்க, ஜோதிடம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தின் மேல ஜோதி, அதாவது விளக்கேற்றி காண்பிப்பதுதான். ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வேலூர்ல இருந்து பேசுறேங்க. யார் சார் பேசுறீங்க அங்க இருந்து? வேலூர்ல இருந்து மகேஸ்வரனுக்காக அவங்க அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/4/1985. பிறந்த நேரம்? 2:35 பிற்பகல். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மகம். என்ன சார் கேட்கணும் அவங்களுக்காக? திருமணம் தடைப்பட்டுனே இருக்குங்க. ஓகே, சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது மகேஸ்வரனுக்காக அவருடைய தந்தையார் கேட்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகன் பிறந்திருக்கக்கூடியது கடக லக்னத்திலே சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். இவருக்கு திருமண காலம் என்பது இந்த ஜாதகப்படி 32 வயதை கடக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது தடைப்பட்டு இருக்கிறது. வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நல்ல பெண்ணாக உங்கள் மகனுக்கு அமைவார்.
மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த பெண்ணுடைய பெயர் மகாலட்சுமியுடைய பெயராக இருக்கும். திருச்சிக்கு அருகில் இருந்து பெண் அமைவார். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, கள்ளக்குறிச்சி. யார் பேசுறீங்க? ஹலோ, கள்ளக்குறிச்சியிலிருந்து சின்னதுரை பேசுறோம். சின்னதுரை சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கோசம் தான் மேம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/4 வருடம்? 1954. பிறந்த நேரம்? காலை 10:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ஆயில்ய நட்சத்திரம், கணக்கு ராசி, இலக்கணம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில முன்னேற்றம் இல்லை, அது இல்லாம பிரச்சனை அதிகமாக இருக்கு. ஓகே சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, தொழில் முன்னேற்றம் இல்லை, மனசுல குழப்பம் இருக்கு. இது 2 தானே உங்களுடைய கேள்விகள். சரி, இப்போ நீங்க என்ன செய்யணும்? இந்த தொழில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை, அந்த வெற்றிலையில கொஞ்சம் செந்தூரம் தடவணும். செந்தூரத்தை தடவி உங்கள் வயது எண்ணிக்கை எத்தனையோ அத்தனை வெத்தலைகள் கணக்கு அதில் செந்தூரத்தை தடவி ஆஞ்சநேயருக்கு மாலையாக அணிவித்து வாருங்கள். சனிக்கிழமைகள் செய்து வாருங்கள். உங்களுக்கு மட்டும் நான் எப்படி சொல்கிறேன், வெறும் வெற்றிலை மாலை போட சொல்லவில்லை. வெற்றிலையிலே செந்தூரத்தை தடவி அந்த வெற்றிலையை மடித்து அதை ஆஞ்சநேயருக்கு மாலையாக போட்டு வர வேண்டும். உங்கள் வயதிற்கு ஏற்ற எண்ணிக்கை இருக்க வேண்டும். மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையிலே வசந்தம் வீசும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. சார், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருப்பாங்க சார். திடீர்னு அவங்க வாழ்க்கையில வந்து எதிர்பாராத பிரச்சனை, எதிர்பாராத சிக்கல், ஒரு கஷ்டம் வந்துடும் இல்லையா? இதற்கான காரணம் என்ன? இதற்கான தீர்வும் ஜோதிட ரீதியாக என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சி மாவட்டம் முசிறியில இருந்து குருசங்கர் பேசுறேன் மேடம். குருசங்கர் சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 31/5 வருடம்? 1974. பிறந்த நேரம்? ஒரு டேட் ஆஃப் பர்த் திரும்ப சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை உங்க டேட் ஆஃப் பர்த்? 31ஆம் தேதி. ஓகே. 5வது மாசம். ஓகே. 74. 31/5/1974. ஓகே சார். பிறந்த நேரம்? நைட் வந்து 1:02 AM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பலக்கணம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? முன்னோர் சொத்து, அந்த பூர்வீக சொத்து வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்குமா கேக்குறாங்க. பூர்வீக சொத்துல வீட்டு கட்டலாம்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இதற்கான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கம் குருசங்கர் அவர்களே. வந்து எதிர்பார்க்கறது கிடைக்குங்களா, இல்ல பூர்வீக சொத்துல வீடு கட்டலாமா? அந்த ஜாதகம் அமைப்பு இருக்குங்களா? அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க சிவசங்கர் அவர்களே. உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல புதனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறது. இதில் வந்து பூர்வீக சொத்தை நீங்கள் பெறுவதிலே நிறைய தடைகள் இருக்கிறது. பூர்வீக சொத்துடைய எண்ணங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய சுய சம்பாத்தியத்திலே நீங்கள் கட்டுவதுதான் மிக சிறப்பாக ஜாதகப்படி அமைகிறது. பூர்வீக சொத்து பிற்காலத்திலாவது உங்கள் சந்ததிகளுக்காக கிடைப்பதற்கு நீங்கள் ஒன்று செய்யலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். புதன்கிழமைகளிலே கிட்டத்தட்ட 7 புதன்கிழமைகள் லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்கள் பெயரில் செய்துட்டு அப்படியே விட்டுருங்க. பிற்காலத்திலே உங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் சந்ததிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேம், பாலமுருகன் பேசுறேன் மேம். பாலமுருகன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 25/3/1984 மேம். பிறந்த நேரம்? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12:30 மணி மேம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, போராட நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேம் எனக்கு சனிக்கிழமை 12 மணிக்கு மேம். ஓ, பிறந்த நேரங்களா? ஓகே ஓகே. உங்களுக்காக என்ன கேட்கணும் சார்? மேம் திருமண தடை ஏற்படுது, அப்புறம் பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு மேம். ஓகே சார், இதற்கான தீர்வுகள் இப்ப ஐயா கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுக்கு வந்து நீங்க பிறந்து இருக்கிறது தனுர் லக்னம், தனுசு ராசி இரண்டுமே. அப்போ தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தற்போது 7.5 நாட்டு சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது போக நீங்க பிறந்தது ஒரு தேய்பிறை அஷ்டமியிலே பிறந்திருக்கிறீர்கள்.
அதனால சில தடைகள் வருவது இயற்கைதான். இந்த தடையை கண்டு மனம் தளர வேண்டாம். பொதுவாக அந்த அஷ்டமியில் பிறந்தவங்களுக்கு நிறைய தடைகள் வருகிறது. அதை போலத்தான் உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காயை எங்கெங்கே பக்கத்தில் உள்ள திருக்கோயில்களிலே ஹோமங்கள் நடக்கிறதோ அப்பொழுது தேங்காய் கொண்டு போய் கொடுங்கள். ஒரு தேங்காய் கொடுத்தா கூட போரும். தொடர்ச்சியாக இதை செய்து வாருங்கள். ஒரு ஆண்டிற்குள்ளேயே தொழில் விஷயத்திலே நல்ல மாற்றம் தெரியும். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, திருமண விஷயத்திலே தடை இருக்கிறது என்று கேட்கிறீர்கள். உங்கள் ஜாதகப்படி திருமண தடை நீங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட வேண்டும். திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டு அவரை போய் அது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போங்க, முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மேளம் கொட்டும் கல்யாண செய்தி உங்கள் கனவு நனவாகும். அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்ப இவர் சொன்ன மாதிரி அந்த தடை அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கையில திடீர்னு வருது இல்லையா, எதிர்பாராத சிக்கல்கள். இதற்கான ஜோதிட ரீதியான காரணம் என்ன, தீர்வும் என்ன? ஆமா, இப்போ இவர் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு 7.5 நாடு சரி இவருக்கு தெரிஞ்சிருச்சு. சிலருக்கு ஜாதகங்களே இல்லை, அது ஒரு புறம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான தடைகள். வாசலில் வந்து ஒரு ஆபத்து நிற்குது, எப்படி சார் நாங்கள் விலகிக்கிறது, இம்மிடியட்டாக அந்த பிரச்சனையில் எப்படி தப்பிக்கிறதுங்கிறீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய ஆபத்து, எதிரிலே ஒரு எதிரி வந்து நிற்கிறார், இந்த ஆபத்தை விளக்கணும், இல்லை குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டம், எந்த ஆபத்தாக இருந்தாலும் நீங்கள் அதை விளக்குவதற்கு செய்ய வேண்டிய விஷயம், மனதிலே உடனடியாக தத்தாத்ரேயரை நினையுங்கள். தத்தாத்ரேயர் வழிபாடு கலியுகத்திலே கண்கண்ட பலன் தரக்கூடிய வழிபாடு. ஆபத்து நேரத்திலே ஓடி வந்து உதவுவார். திரையம்பகம், உங்களுக்கு தெரியும், தத்தாத்ரேயர் வழிபாடை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவது வாழ்க்கையிலே பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் தத்தாத்ரேயரை வழிபட்டு பாருங்கள். உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகுவதை கண்கூடாக காண்பீர்கள். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம், யார் பேசுறீங்க? லக்ஷ்மணன், சென்னையில இருந்து இருக்கேன். லக்ஷ்மணன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க அண்ணனுக்காகவும் எனக்காகவும். ஓகே, உங்க அண்ணனுடைய பெயர் என்ன? கண்ணப்பன். டேட் ஆஃப் பர்த்? 26/11/1988. பிறந்த நேரம்? இரவு 10:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மிதுன ராசி, திருவாதிரை. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க அண்ணனுக்காக? அவருக்கு மேரேஜ் எப்போ ஆகும்? ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வு கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, நீங்கள் வந்து உங்கள் அண்ணனுடைய நட்சத்திரம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி அவருடைய ஜென்ம நட்சத்திரம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் சனிக்கிழமை திருவாதிரையில் பிறந்திருக்கிறார். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. இது ஒரு அறிகுறி. நீங்கள் மனதிலே என்ன கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்களோ, என்ன சிந்தனை கொண்டிருக்கிறீர்களோ, அது 100% வெற்றி பெறப் போகிறது என்பதை காட்டக்கூடிய அறிகுறி. உங்கள் சகோதரருக்கு இந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருமணம் நடைபெறும். பெண்ணுடைய பெயர் மகாலட்சுமியுடைய பெயராக இருக்கும். கவலை வேண்டாம், நல்ல தகவல் காத்திருக்கிறது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சதீஷ்குமார் மேடம், சேலத்துல பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்? 19/8/97. பிறந்த நேரம்? 7:12 காலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்பராசி, சதய நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எப்ப வேலை கிடைக்கும், எனக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி. ஓகே சார், இப்போ கிடைத்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுக்கு உங்கள் ராசியிலே சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறது. இந்த சந்திரன் சனி சேர்க்கையுடையவர்கள், சந்திரன் கேது சேர்க்கையுடையவர்கள் எல்லாம் பொதுவாகவே தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக மனசுல ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், இன்னும் ஒரு தெளிவில்லாத நிலை இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிலைதான் இந்த நண்பருடைய ஜாதகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயம், அரசு வேலை என்று மனதிலே உறுதியாக நின்று கொண்டே இருக்காதீர்கள். எந்த வேலை கிடைத்தாலும் முதல்ல ஏற்றுக்கொண்டு அதை செய்வதற்கு முன்வாருங்கள். அப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு விரைவிலேயே வேலை கிடைக்கும். இது கிடைக்கிறதுக்குள்ள பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகருக்கு தேங்காய் மாலை போட்டு வாருங்கள். 11 தேங்காய்கள் கொண்ட ஒரு மாலை விநாயகருக்கு போட்டு வாருங்கள். 6 திங்கட்கிழமைகள் செய்யுங்கள். விரைவில் உங்களுக்கு மாற்றம் தெரியும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஈரோட்ல இருந்து யாருமா பேசுறீங்க? எங்க பொண்ணு கேட்கணுங்க. ஓகேமா, அவங்க பெயர்? பெயர் கிண்டிதாங்க. டேட் ஆஃப் பர்த்? 27/5/92ங்க. பிறந்த நேரம்? இரவு 9:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், தனுசு லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? என் பொண்ணு கல்யாணம் தடங்கலாகிட்டே இருக்குதுங்க. ஓகே, இதற்கான தீர்வு வந்தாலும் சரியா பிடிக்க மாட்டேங்குது. ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி. அதாவது
ஈரோட்டிலிருந்து பேசுகிறீங்க, மகிழ்ச்சி. அவருடைய ஜாதகத்தில், மகளுடைய ஜாதகத்தில் தனுசு லக்னம் இவருக்கு இருக்கிறது. லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவுமாக சர்ப்பதோஷம் இருக்கிறது. இதுதான் இவருடைய தடைக்கு காரணம். மிகப்பெரிய தடைகள் என்று எந்த கவலையும் வேண்டாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று அந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்திற்கு கர்ப்ப கிரகத்திலே சிறிது நெய் சேருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட நாங்கள் அதை தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தோம். கர்ப்ப கிரகத்திலே எரியக்கூடிய தீபத்திற்கு நெய் சேர்த்து வாருங்கள். தொடர்ச்சியாக வியாழக்கிழமைகளே அது செய்து வர சொல்லுங்கள். உங்கள் மகளையும் செய்ய சொல்லுங்கள். இப்போ இந்த ஆண்டு திருமண செய்தி மிக விரைவிலே உங்கள் காதுகளை எட்டும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். திருமணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னாக்கா சில வீட்டுல வந்து கணவன் மனைவி இடையே ஒற்றுமை வந்து ரொம்ப அழகா பாக்குறதுக்கே இருக்கும் சார். ஆனா பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த அந்யோன்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லாமல் போயிருக்கும் இல்லையா? இதற்கான தீர்வுகளாக நீங்க என்ன சொல்வீங்க? அதாவது ஒரு வாழ்க்கையில் என்ன வேணும்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஈர்ப்பு வேண்டும், வசியம் வேண்டும். அதுக்கு வசிய பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது இருக்கு. அதாவது வேற எந்த பொருத்தங்கள் இல்லைன்னா கூட இந்த வசிய பொருத்தம் இருந்ததுன்னா வாழ்க்கையில பொருளாதார குறைவு இருக்கும், வேற பிரச்சனைகள் இருக்கும். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் நல்ல ஒற்றுமை இருக்கும், குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம பொருத்தம் பார்க்கறதுல பல குறைகள் இருக்கிறது. வசிய பொருத்தத்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாங்க. அதனால தான் இந்த கேள்வி, இந்த சிக்கல் எடுக்கிறது. இது தீர்ப்பதற்கு என்ன பண்ணணும்னா, சர்க்கரை இருக்கு பாருங்க, சர்க்கரை, கரும்பு, இது இரண்டையுமே பொதுவாக கோயில்களில் ஹோமங்கள் நடக்கும்போது சர்க்கரை இந்த கரும்பை கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் அருகில் உள்ள கோயிலில் யானைகள் இருந்ததுன்னா யானைக்கு கரும்பு கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதை பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, வசியம் மிகச் சிறப்பாக இருக்கும் சார். ஆனா கரும்பு யானையை வந்து இப்போ நிறைய பேருக்கு அவ்வளவு எளிதில் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்குமே சார். அவங்க என்ன பண்ணலாம்? அருமை. அப்ப என்ன செய்யலாம்னா, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு கொண்டு போய் வெல்லம் இருக்கு பாருங்க, அந்த வெல்லத்தை விநாயகர் கோயிலுக்கு கொடுத்து விட்டு வாருங்கள். விநாயகர் கோயிலுக்கு வெல்லத்தை கொடுத்துட்டு வந்தாலே இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேரு நித்யா, மேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேச போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 15/1/1980. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 5:30 AM மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா என்னன்னு கேட்கணும் மேடம். அது போக இப்போதைக்கு 2 கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ஒரே டேட்ல வந்துருக்கு. ஓகே, அது எந்த எக்ஸாம் எழுதினா எனக்கு கிடைக்கும்னு கேட்கணும். கண்டிப்பா சார். இப்ப இதற்கான தீர்வுகளை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல அரசு வேலை கிடைப்பது உறுதியாக தெரிகிறது. கிரக சூழ்நிலைகள் மிக தெளிவாக இருக்கிறது. அரசு வேலை கிடைக்கும். இதுல இந்த மனக்குழப்பம் இருக்கு பாருங்க, இந்த வேலை எடுக்கலாமா அந்த வேலை எடுக்கலாமான்னு. இது தீர்வதற்கு சம்பங்கி பூவினாலே மாலை தொடுத்து அந்த மாலையை அருகில் உள்ள கோயிலுக்கு அம்மனுக்கு அணிவியுங்கள். உங்களுக்கு எந்த வேலை முதலில் வருகிறதோ அந்த வேலை தான் சிறப்பான வேலைன்னு அர்த்தம். மிக விரைவிலேயே நீங்கள் அரசாங்கத்தில் பணிபுரிய போகிறீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி மேடம். இவ்வளோ நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிட பரிகார ஆராய்ச்சியாளர் திரு அஸ்வத் சங்கர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். வணக்கம் சார். பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் பிரம்மாவின் கட்டளைக்குப்படி அவர் நிர்ணயித்த வழிமுறைகள் படிதான் பிறக்கின்றனவா, அல்லது அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த தம்பதிகளுக்கும் அதில் பங்குள்ளதா? நிச்சயமாக பெற்றோர்களுக்கும் அதில் பங்கு உண்டு. தம்பதிகள் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள். அதனுடைய இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா அதனுடைய விதியை நிர்ணயிக்கிறவங்க பங்கு பெரும்பங்கு தம்பதிகளுக்கு தான் உண்டு. இப்போ ஒரு முதல் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண் பெண்ணுடைய சிறுநீதியம் சேர்ந்து ஒரு கருவாக உருவாகிறது. 2வது மாதம் தான் ரொம்ப முக்கியமான மாதம். என்னென்னா அதில் கேது பகவான் என்கின்ற ஞானக்காரகன் அந்த குழந்தையினுடைய அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய இது பாவப்பணிகளுக்கு ஏற்ப இந்த கரு இங்கே உயிரோடு வர வேண்டுமா, உருவாக வேண்டுமா என்பதை நிர்ணயம் செய்யும்.
பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது அபாஷன்ற ஒரு இது வந்து அந்த நேரத்தில் வரும். அதை தான் இவங்க வந்து சர்ப்பதோஷம் நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை 3வது மாதம் என்று சுக்கிரனுடைய காலகட்டங்கள் அதில் வந்து அந்த பிண்டம் உருவாகின்றது. இந்த 4வது மாதம் என்கிறதுலே சூரியன் அவர் வந்து அதனுடைய டிபார்ட்மெண்ட் அவர் எடுத்துக்கிறார். அது ஆத்ம காரகன், உயிர் கொடுக்குறார். அதில் 5வது மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து சந்திரன் எடுத்துக்கொள்கிறார். சந்திரனுடைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் பகுதியை உருவாகிற நேரம். இந்த நேரத்தில் வந்து இந்த தாய்க்கு இந்த 4, 5 இந்த மாதங்களில் வந்து ஏதாவது அதிர்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்தால் ஏற்பட்டாலோ இல்லை வெளியில் போகும்போது வரும்போது ஏற்பட்டாலோ அந்த பிறக்கின்ற குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அந்த பயம், மனநிலை பாதிக்கப்படுறது, ஆட்டிசம் அப்படிங்கிறது வர்றது, ஹைப்பர் ஆக்டிவாக வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது உருவாகிற மெயின் டைமே இந்த டைம் தான். 6வது மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் என்கின்றவர் இரத்தக்காரகன். அவர் ரத்தத்தை அந்த உடலில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த 7வது மாதத்தில் தான் நான் வந்து தவறாக செய்யக்கூடிய அந்த சீமந்தம் வளைகாப்புன்றதை 9ஆம் மாதத்தில் செய்யணும் இல்லையா, அது 7வது மாதத்தில் தான் செய்யணும். ஏன்னா இது வந்து ராகுடைய டைமிங். இந்த ராகு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தைக்கு தேவையான மற்ற விஷயங்கள் பாவ புண்ணியங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் ஏன் சீமந்தம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் வந்து தம்பதிகள் ஒன்று சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த ஆணனுடைய பாவ கர்மா அப்படிங்கிறது வந்து அந்த குண்டலினி அந்த குழந்தையை சென்று அடையும். அதனால் வந்து 7வது மாதத்தில் வந்து வளைகாப்பு செய்தால் அந்த காலகட்டத்திலே தகப்பனுடைய பிதுர் வழிகள் அவருடைய ஆசைகள் அதிகமாக கிடைக்கும். 8வது மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவானுடையது. அவர் வந்து ராகுவால் நிர்ணயிக்கப்பட்டதை வந்து இவர் வந்து பாவ புண்ணியங்கள் என்ன ஒரு ஷார்ட் போட்டு சனி பகவான்கிட்ட கொடுத்துருவார். சனி பகவான் வந்து எந்தெந்த பாவங்கள் இந்த புண்ணியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டும் என்பதை அவர் வந்து கரெக்டாக ஷார்ட் போட்டு கையில் கொடுக்கும் பொழுது புதன் என்கிறவர் வருகின்ற 10வது மாதத்திலே இந்த ஜாதகனுக்கு ஒரு இளவரசனோ அல்லது இளவரசியோ வந்து பிறக்கின்றான். கேட்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு சார். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். தனலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நீங்க தங்கச்சிக்காக கேட்கணும். அவங்க பெயர்? அவங்க பேரு வள்ளி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசீரம் மேடம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு வள்ளிக்காக? அவளுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும் மேடம்? கண்டிப்பா. சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய மகளுக்காக திருமணத்திற்காக ஒரு 11 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து மாலை வேளைகளிலே அருகில் இருக்க பெருமாள் கோயிலில் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் ரோஜா மாலையை சாற்றி நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த அர்ச்சனை பண்ணும்போது தேங்காய் வைக்காதீங்க. தேங்காய் வைக்காமல் வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சு அர்ச்சனை பண்ணி சங்கல்பம் வந்து என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லுங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு கோயில் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் என்கண் கொரடாச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. என்கண் கொரடாச்சேரி அப்படின்னு அந்த கோயிலுக்கு மிருகசீர நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் மகனை அழைச்சிட்டு போயிட்டு அங்கேயும் திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க. விரைவிலேயே திருமண செய்தி உங்களுக்கு வரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? எங்க பொண்ணுக்கு கேட்கணுங்க. பேரு ஜாதக பேரு கஜலட்சுமி. ஓகே, கஜலட்சுமியுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி. என்னம்மா கேட்கணுமா உங்களுக்காக? படிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். என்ன கேட்குறீங்கம்மா? கேள்வி என்னம்மா? படிப்பு எப்படி இருக்கும்? அது ரெட்டை பிறவிங்க சார். பையன் முதல்ல பிறந்தான், பொண்ணு 2வது பிறந்தா. அவங்க 2 பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் நல்லா இருக்குமா? அந்த பொண்ணு நட்சத்திரம் அவிட்டன்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து அந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது படிப்புக்காக செய்வேன்னு சொன்னால் ஒரே ஒரு முறை கொடுமுடிக்கு அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி போயிட்டு அங்கே இருக்க சிவன் அம்பாள் இருவருக்கும் நீங்கள் அர்ச்சனை வச்சுட்டு வாங்க. வந்துட்டு அந்த தொடர்ந்து வருஷத்தில் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல முறையிலே கல்வி சிறப்பாக வரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஓகே, நேரம் இணைப்புல இல்லை சார். நீங்க வந்து ரொம்ப அழகா பட்டியலிட்டு சொன்னீங்க. அதாவது 10 மாதங்கள் வரைக்கும் அந்த கருவின் வளர்ச்சியும் அதற்கு ஏற்றாற் போல நவகிரகங்களின் தன்மையும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். அந்த 10வது மாதத்தில் வரக்கூடிய அந்த புதன் வரக்கூடிய நேரத்தில் வந்து அந்த உலகத்திலே ஒரு இளவரசனோ அல்ல இளவரசியோ உருவாகிறார்கள். ஆனால் இந்த 10 மாதம் பெற்றோருடைய கடமை இருக்குன்னு சொன்னேன். இந்த 10 மாத கடமைகளிலே பெற்றோர்கள் தம்பதிகள் நன்றாக அந்த குழந்தை உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு கனவிலே வந்து அந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதை செய்தால் நிச்சயமாக ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருக்காது, ஆட்டிசமாகவும் இருக்காது, டிஸ்லெக்ஷியாகவும் இருக்காது. நல்ல வளர்ச்சி உள்ள மூளை உள்ள எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு.
இப்படி ஒரு பிரைட் சைல்டு கிடைக்கணும்னா அவங்க செய்ய வேண்டியவைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன பண்ணணும் சார்? இல்லை, இந்த காலகட்டத்தில் சொன்ன இல்லையா, அந்த 7ஆம் மாதம் சீமந்தம், அப்புறம் வந்து இந்த வளைகாப்பம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து முதல்லே வந்து அந்த குழந்தை உருவாகிறதுக்கு என்ன மாதிரியான பிளான் இருக்கணும், அந்த அதிர்ச்சிகள் வராத அளவுக்கு பார்த்துக்கணும் 4-5ஆவது மாதத்தில். இது மிக மிக முக்கியமான விஷயம். எந்த ஒரு சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதிர்ச்சியோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒன்று ரொம்ப டவுனாக இருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி, எதுவுமே இல்லாமல் பயத்தோடு இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தாலே போதும், நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தில் நல்ல ஒரு குழந்தைகள் உருவாகும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், சென்னையில இருந்து பாஸ்கரன் பேசுறேன் மேடம். பாஸ்கரன் சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு பர்சனல் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 28/12 1970 மேடம். ஓகே சார், ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? 2 வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கு மேடம், நல்லா டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கலாம். கண்டிப்பா சார், இப்போ இதற்கான விளக்கம் கொடுப்பாரு, கேட்கலாம். 2 வீலர் வச்சுருக்கீங்க, எந்த ஊருங்க நீங்கள்? சென்னை தான் சார். சென்னையில் தான் இருக்கிறீங்களா நீங்கள்? சரிங்க, உங்களுடைய தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் பஞ்சேஷ்டின்னு ஒரு ஊர் இருக்குது. பஞ்செட்டின்னு பேர், சிறுவாபுரிக்கு முன்னாடி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ராஜகோபுரம் உள்ள ஒரு கோயில். அங்கே வந்து அம்பாள் வந்து வலதுக்கு தன்னுடைய இடது காலை முன்னாடி வச்சு நிற்கக்கூடிய ஒரு கோயில். அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து அம்பாளுக்கு சிவனுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முக்கியமாக சனிக்கிழமை பண்ணுங்கள். நீங்கள் சனிக்கிழமை பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழில் நன்றாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும், நல்ல தொழில் வளரும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மகேஸ்வரி பேசுறீங்க மேடம். மகேஸ்வரி அம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க? புதுரோட்டிலிருந்து பேசுறீங்க மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பொண்ணுக்காக கேக்குறேங்க மேடம். அவங்க பெயர்? சந்தியாங்க மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ராசி கன்னி ராசி, லக்கணம் மீன லக்கணம். ஓகேம்மா, என்ன கேட்கணும்? நட்சத்திரம். சரிங்கம்மா, சந்தியாக்காக என்ன கேட்கணும் இன்னைக்கு? அவ 10வது படிக்கிறா, எப்படி படிப்பா, அவ எதிர்காலம் எப்படி இருக்கு? எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். 10வது படிப்பு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களாம்மா? ஆமாங்க, நாளைக்கு எக்ஸாம் சார். சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. குரு பகவானை போய் வணங்குங்க. ஏன்னா லக்னாதிபதி வந்து குரு பகவான் அங்கே 7ல் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், அஸ்தத்தில். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தில் இந்த பரீட்சையில் நல்லபடியாக மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நீங்கள் வெறும் வியாழக்கிழமை என்று நீங்கள் குரு பகவானுக்கு மட்டும் நெய் தீபம் போட்டு வணங்கி அது முடிஞ்சால் அந்த குழந்தை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து சந்திரனுக்கு வந்து இது ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் போடுங்க, போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இரண்டையும் போட்டுட்டு வாங்க. உங்களுடைய குழந்தையினுடைய கல்வி நல்லபடியாக முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அழைப்பிற்கு நன்றி. சரி, இவங்கள மாதிரியே பலரும் வந்து கவலையில இருப்பாங்க இல்லையா? இப்போ எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்க நல்லா பிரைட்டா வரணும், நல்லா எழுதணும், நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும்னா அதற்கு இவங்களுக்கான ஒரு சின்ன பரிகாரம் சொல்லிடலாமா? ஓஎஸ், கண்டிப்பாக சொல்லலாம். படிப்புன்ற சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பில் வந்து முதல்ல சிவனுக்கு வந்து சனிக்கிழமை போயிட்டு நீங்கள் வந்து குழந்தையுடைய பெயர் நட்சத்திரம் கூறி தீபம் ஏற்றி வைத்து வணங்குங்கள். அதாவது தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு குழந்தையுடைய படிப்பு நல்லபடியாக வரும். 2வது விஷயம், அந்த தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த சனிக்கிழமையிலே தயிர் சாதமும் ஒரு தண்ணீர் பாக்கெட்டை வந்து யாருக்காவது ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்க. குறைஞ்சது ஒருத்தருக்காவது கொடுங்க, உணவாக கொடுங்க. அதை இது ரெண்டையும் தொடர்ந்து செய்தாலே போதும். கண்டிப்பாக அந்த குழந்தையுடைய கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மணி பேசுறேங்க. மணி சார், எங்க கால் பண்றீங்க? சேலத்துல இருந்து பண்றோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேகலாவுக்காக கேட்கறோம். ஓகே, அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து கடகம், நட்சத்திரம் லக்னம் வந்து நட்சத்திரம் ஆயில்யம். ஓகே சார். 26/3/91. ஓகே சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு மேகலா அம்மாக்காக? கல்யாணத்துக்காக கேட்கறோம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். உங்கள் சேலத்தில் பக்கத்தில் இருக்க கோயிலில் ஒரு 5 தலை சர்ப்பம் இருக்கக்கூடிய கோயிலை பாருங்கள். அந்த அம்மன் கோயிலே வச்சுருந்துருப்பாங்க. அந்த சர்ப்பத்துக்கு வந்து செவ்வாய் வெள்ளி 2 காலமும் வந்து ராகு காலத்தில் மஞ்சள் பூசி ஒரு தீபம் ஏற்றி வைத்து வணங்கி விட்டு வர சொல்லுங்கள். திருமண வாழ்க்கைக்கு உண்டான வழிகள் உடனடியாக பிறக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க உத்தரமேரூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க பையனுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? அவரோட பேர் மோகன்குமார் மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? அவரு நல்லா படிச்சுன்னா மேடம், 3rd இயர் படிக்கிறாரு. சரியா படிக்க மாட்டேங்கிறாரு, அரியர் படிக்கிறாரு. கேம்பஸ்ல வேலை கிடைச்சு நல்லா லைஃப் இருக்கேன். கண்டிப்பா அம்மா கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா?
சார் வணக்கம் சார். வணக்கம். எந்த ஊரில் இருக்கீங்க? சார் நாங்க காஞ்சிபுரத்துலேருந்து பேசுறோம் சார். காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க. பூரா நட்சத்திரம். நீங்கள் வந்து அங்கே காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு வணங்கிட்டு அந்த காஞ்சி காமாட்சி அம்மனுடைய பிரகாரத்தில் வந்தீங்கன்னா வாராகி அம்மன் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் தீபம் போட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையில் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய மகனுடைய படிப்பிலையும் அவனுடைய நடவடிக்கையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட பரிகார ஆராய்ச்சியாளர் திரு அஸ்வத் சங்கர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், பொதுவாகவே துன்பங்கள் அப்படின்னாலே நீங்க தினமும் வந்து நவகிரக வழிபாடு பண்ணுங்க, இல்ல நவகிரக ஸ்லோகங்கள் சொல்லுங்க, இல்ல காயத்ரி மந்திரம் சொன்னாலே துன்பம் பறந்தோடும் அப்படின்னு சொல்றாங்களே சார், இதெல்லாம் சொல்றதுனால மட்டும் துன்பங்கள் விலகுமா? அதாவது காயத்ரி மந்திரங்கள் சொல்வது சூப்பர் பவர். அது நவகிரக வழிபாடுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நவகிரக வழிபாடுகளுக்கு அந்த நவகிரகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய தலைமை அதிகாரி யாருன்னு சொன்னால் திதி தான். அதனால தான் வந்து திதியை முதல்ல வழிபாடு பண்ணணும். திதிக்குரிய காலகட்டங்கள் என்ன, அந்த திதிக்குரிய கோயில்கள் என்ன, திதிக்குரிய புஷ்பங்கள் என்ன, திதிக்குரிய நைவேத்தியம் என்ன, எந்த காலகட்டத்திலே திதிகளை வணங்க வேண்டும், என்ன விதமான தேவதை அதிதேவதை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். விதியை மதியால் வெல்லலாம். நாங்கள் என்ன விதியை திதியால் வெல்லலாம், அதுதான் உண்மையான விஷயம். மதியம்னா திதியால் வெல்லலாம். திதி வந்து என்னன்னு தெரிஞ்சு அதுக்குரிய கோயிலில் போய் கரெக்டாக வணங்கினால் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் கோயில், இதுதான் நட்சத்திரம், இதுதான் வந்து தேவதை அப்படிங்கிற தேர்ந்தெடுத்து வணங்கினால் உறுதியாக நீங்கள் நவகிரகத்தை விட அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்தும் நீங்கள் வெளிவர முடியும். சார், திதிகளுக்குன்னு தனி ஸ்தலங்கள் இருக்கு, அதற்குரிய வழிபாடு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. திதிகளுக்குன்னு தனியாக இதயபுரை திதிகளுக்கு தனியா இருக்கு, வளர்பறை திதிகளுக்கு தனியா இருக்கு. அதை விட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 கான்செப்ட் தான் வச்சிருக்கோம். ஒன்று வந்து செவ்வாய் தோஷம், நாகதோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம், இதுதான் வச்சிருக்கோம். இதெல்லாம் மீறின ஒரு விஷயங்கள் இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வெளியே வராத ஒரு சப்ஜெக்ட் என்ன, முடக்க ராசி முடக்க நட்சத்திரம் ஒன்று, வாத ராசின். வாதம் வந்தால் எப்படி ஒரு மனிதன் செயல்பட முடியாதோ அதே மாதிரி வாத நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு வரும். இந்த சப்ஜெக்ட் வந்து வெளியே யாருக்குமே வெளியே வரல. இது மாதிரி திதின்னு சொன்னால் அந்த கோயில் என்னன்றதை கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா வளர்பிறை திதிக்கு உள்ளது என்ன அப்படின்னு அந்த கோயில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி திதின்னு வச்சுங்களேன். நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள கோபுரம் வந்து கிழக்கு பார்த்துருக்காது. ஆனால் அந்த கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா சிவனுடைய தலையில் வந்து வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிறை மாதிரி சந்திரன் தெரிவார். அது இப்போ சதுர்த்தி. அடுத்த நாள் வந்து பஞ்சமி. ஆனால் அதே சதுர்த்திக்கு அடுத்த நாள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பேரை தெரியாது உங்களுக்கு. அடுத்த நாள் சதுர்த்தின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது பஞ்சமி என்று சொல்லி பார்த்தா அது பஞ்சமி அன்றைக்கு அந்த இடத்துல வந்து அந்த இருக்கக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா பெண்ணாடம்னு பெண்ணாடத்துக்கு போய் நின்று பார்த்தீங்கன்னா அந்த பேரை கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து சஷ்டிக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவருடைய இடது பக்கத்தில் அந்த கோபுரத்து மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிறை தெரியும். சரி, அடுத்த நாள் போய் பாருங்களேன், அந்த பிறை தெரியாது. இந்த திதிக்குரிய பூக்கள் எந்த திதிக்கு என்னென்ன பூக்களோ அந்தந்த பூக்கள் அந்தந்த ஸ்தலங்களிலே அதிகமாக விளையும், அதிகமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கும். இதை விட உள்ளே போனீங்கன்னா அந்த திதியினுடைய தேவதை அதிதேவதை வந்து சின்னதாக ஒரு இடத்துல சிறை வடிவில் இருக்கும். இதெல்லாம் வந்து சாட்சிகள். இதை வைத்துக்கொண்டு அது திதியை வணங்கினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் சார். யார் பேசுறீங்க? நான் அருண் பேசுறேன், சென்னையில இருந்து. அருண் சார், சொல்லுங்க. அவங்க பெயர்? என் பொண்ணு பேர் ஏஏ பிருந்தாஸ்ரீ. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? இல்ல, பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு போகுது. லாஸ்ட் வீக் தான் அட்மிட் ஆகிட்டு இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. ஓகே சார், கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சார், சென்னையில் ரெட்டின்ஸ் பக்கத்தில் வந்து ஞாயிறு அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குங்க. ஞாயிறுன்னு ஸ்தலம் இருக்குது. அப்படி அந்த ஸ்தலத்தை பற்றி தெரியணும்னா டீட்டெயில் என்னுடைய அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் கொடுக்குறேன். அந்த ஸ்தலத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த குழந்தைய ஒரு 11 வாரம் கூட்டு போய் அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்க. ஒரு நல்ல ஒரு மருத்துவம் கிடைத்து அந்த குழந்தை உடல்நிலை என்ன பாதிப்பு இருக்குது என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். அதுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய உடல்நிலை சீராகிவிடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் வினோத் மேம், நான் தேனியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் மேம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் இடத்துலவே இருக்கு. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். என்ன கேள்வி என்னங்க?
வீட்டுக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்காம் சார். அப்படியா? சரி, இதுக்கு நீங்கள் வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பிதிர்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அவன் அந்த பிதிர்தோஷம் என்ன மாதிரி பிதிர்தோஷம்? 8 வகையான பிதிர்தோஷங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த பிதருடைய சாபமா, பிதிர்தோஷமா, இல்லை கன்னி சாபமா, இல்லை வந்து அகால மரணத்தினால் இறந்தவருடைய சாபமா என்பதை கண்டுபிடித்து அதற்கு உரிய திலஹோமம் என்று இருக்கிறது, பிதுர் சாப நிவர்த்தி என்று. அதை ராமேஸ்வரத்தில் சென்று செய்யுங்கள். நிச்சயமாக வீட்டில் குழப்ப நிலைகள் தீர்ந்துவிடும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ஸ்வேதா பேசுறேன். அப்பாக்கு கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர் என்ன ஸ்வேதாமா? அப்பா பேர் வந்து நெடுமாறன். ராசி மற்றும் நட்சத்திரம்? மகர ராசி, உத்தராட நட்சத்திரம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அப்பாக்காக? எங்க வீட்டுல வந்து கடன் செலவு அதிகமா இருக்கு. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். உடம்பு கடன் தொல்லைகள் அதிகமாக கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது. அது தீர்றதுக்காக வழிபாடு வேணும் அப்படிங்கிற அன்னை வாராகியினுடைய கோயில் பக்கத்தில் இருக்க. எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க? நாங்க திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். நீங்க பாங்க அன்னை வாராகியினுடைய கோயில் இருக்கான்னு பாருங்க. இல்லை சப்த கண்ணியில் அன்னை வாராகி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கடன் தீர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சனிக்கிழமை தோறும் வந்து தீபம் ஏற்றி செவ்வரளி பூனால் மாலை கட்டி போட்டுட்டு கடன் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே வாருங்கள். 11 வாரம் தொடர்ந்து செய்யுங்கள். நிச்சயமாக கடன் தீர்வதற்கான வழி கிடைக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க திதிகளுக்கு உரிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபடுவது வந்து ரொம்ப சாலச்சிருந்ததுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ எனக்குரிய திதி எது, அதிதேவதை எது, ஸ்தலம் எது அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆமாம், அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்க முடியும். அந்த ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய திதி வளர்பிறை திதியா தேய்பிறை திதியா, அந்த திதியினால் எந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசிகள் பாதிக்கப்படுகின்றன. சும்மா செவ்வாய் தோஷத்திலேயே கல்யாணம் நினச்சிட்டே இருப்பாங்க. அது காரணமாக இருக்காது. 7ஆம் இடம் திதி சூரிய ராசியாக இருக்கலாம். 7ஆம் இடத்து அதிபதி திதி சூரிய ராசியிலே போய் இருந்திருக்கலாம். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலவே திதி சூன்யாதிபதி யாராவது ஒரு நட்சத்திரம் வந்து அங்கே உட்காந்துருக்கலாம், இல்லை ஒரு ராசி வந்து உட்காந்துருக்கலாம், ஒரு கிரகம் வந்து உட்காந்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுக்குரிய தேவதை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று, முதல்ல வந்து தேவதை, அதிதேவதை. அதுக்கப்புறம் வந்து அந்த பூக்கள், அந்த மலர்கள் என்ன மலர்கள், அப்புறம் நெய்வேத்தியம் என்ன நாளில் வந்து அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனைக்கு அபிஷேகம் உண்டா, இவ்வளவும் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சிம்பிளாகவும் பண்ண முடியும், கொஞ்சம் எலாபரேட்டாகவும் பண்ண முடியும். வசதி இல்லாதவர்கள் சாதாரண முறையில் வீட்டில் அந்த படங்களை வைத்து அதுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன, அதை வைத்து நீங்கள் சாதாரண பண்ணலாம். காயத்ரி மந்திரம் சொல்ல முடியல, அது தமிழ்லையும் இருக்குது. தமிழில் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த புஷ்பத்தை நீங்கள் வந்து ஒரே நாள் நீங்கள் பிறந்த தேதியில் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் வந்து சாதாரண வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் போதும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் வெற்றி பெற்று கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நான் வந்து திதி வழிபாடு பண்றேன் அப்படின்னாக்க, இல்லை இந்த ஸ்தலங்களுக்கோ போறேனாக்க நான் சரியாதான் பண்றேனா அப்படிங்கறத நான் எப்படி கணிச்சுக்கிறது சார்? நீங்கள் சரியாக பண்ணீங்களா வந்து ஜோதிடத்தை போயிட்டு இந்த திதிகளுக்குரிய ஸ்தலங்கள் என்ன, எந்த காலகட்டத்தில் போகணும், தேய்பிறையா வளர்பிறையா அப்படின்றத வந்து பார்க்கணும். போனதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கோயிலையும் ஒரு விதமான வழிபாடு உண்டு. அப்போது அந்த கோயிலில் உள்ள வழிபாடுனா சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணணுமா, இல்லை வெறும் அர்ச்சனை மட்டும் போனால் போதுமா, இல்லை அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்க, அபிஷேகத்தில் எதை வந்து அதிகமாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கலந்து தெரிந்து கொண்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டு சென்று செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங்மா. யார் பேசுறீங்க? மேம், நாங்க பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கோமதி பேசுறேங்க மேம். கோமதிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? என்னோட பொண்ணுக்குங்க மேம். டிசம்பர் 12 கார்த்திகை தீபத்தன்னைக்கு பிறந்தாங்க. ஓகேமா, அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்னங்க மேம். கார்த்திகை நட்சத்திரங்க மேம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? பாப்பா ஃபியூச்சர்ல நல்லா படிப்பாள மேம், அவளோட லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டேன். கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். குழந்தையினுடைய படிப்பு லைஃப் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைஃப் எதிர்காலம் மொத்தமாக கேட்டிங்கன்னா எப்படிமா ஷார்ட்டாக சொல்ல முடியும்னு தெரியல. எதிர்காலம் பிரமாதமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து மதுரையில் வந்து இம்மையில் நன்மை தருவார் கோயில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்து அன்னைக்கு போயிட்டு அபிஷேகங்களை பண்ணி அந்த குழந்தை பேரில் 27 தீபங்கள் ஏற்றி வைத்து வணங்கிப்பட்டு வாருங்கள். நல்ல மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். பெங்களூர்ல இருந்து யார் பேசுறீங்க? ஞானசேகர் பேசுறேன். எங்க பொண்ணுக்காக சொல்லுங்க, அவங்களுடைய பெயர்? நலாயினி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? 28ஆம் தேதி 10வது மாசம் 92. ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க சார். விருச்சிக ராசி, அனுராதம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்களுக்கு பேர் ஓகே, திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சார்? இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். திருமணம் அங்காள பரமேஸ்வரி
உங்கள் ஊரில் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா பெங்களூர்லன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள். அங்காள பரமேஸ்வரி தொடர்ந்து வணங்க ஆரம்பித்தீங்க. நானும் வெள்ளிக்கிழமை வணங்க ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமை வணங்க ஆரம்பிக்கும் பொழுது சங்கல்பம் வந்து திருமணம் கைகூட வேண்டும் என்று வணங்குங்கள். முடிஞ்சால் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது அங்காள பரமேஸ்வரியுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு கூட நீங்கள் வணங்கலாம். அதனால் ஸ்தலத்துக்கே போகணும்னா நினைக்காதீங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று வணங்கி விட்டு வந்தீங்களானால் நிச்சயமாக 2 மாதத்தில் உங்களுடைய குழந்தைக்கு திருமண வாழ்க்கை அமைய வாய்ப்பு உண்டு. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு நம்ம புதியுகம் நேயர்களுக்கான சிறப்பு தகவல் என்ன சொல்ல போறீங்க சார்? அதாவது ஒரு சிவனுடைய தோஷம் இருந்தால் அது வந்து எங்கே தேய்க்கலான்னு சொன்னால் சுயம்பலிங்கமாக இருக்கிறது ஒரு கோயிலில் வந்து அந்த ஸ்தலத்தில் வந்து தேய்க்க முடியும். சுயம்பலிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் பிறகு அங்கே வந்து நீங்கள் ஒரு தோஷத்தை செய்து விட்டீங்களானால் காசிக்கு சென்றால் தான் அந்த தோஷம் நீங்கும். காசியிலே சென்று நீங்கள் வந்து ஒரு தோஷம் நடந்தது அங்கே போனால் அங்கேயும் தோஷம் பண்ணுறோம். அங்கே போய் பாவத்தை கழட்டி இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வர போகிறேன்னு நினச்சி அங்கேயும் சில காரியங்கள் தோஷங்கள் போகணும். அதனால தோஷம் வரும். அப்போது அந்த தோஷத்தை செய்திருந்தால் அது வந்து மகாமக குளத்திலே அந்த பாவம் தீரும். மகாமகம் குளத்திலே சென்று நீராடும் பொழுது செய்ய வேண்டியவற்றிலே ஏதாவது தவறு செய்து அங்கே தோஷங்கள் நீங்கி விட்டால் அது வந்து பெண்ணாடத்திலே சேர்ந்து அந்த சிவபெருமானுடைய ஸ்தலத்திலே அது தீரும். இதுதான் உண்மை. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களுக்கு வந்து இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த திதியினுடைய வழிபாடில் என்னென்ன அப்படி செய்யணுன்றது நினச்சி பாருங்கள். சஷ்டி, திருதியை, நவமி, தசமி. சஷ்டி, திருதியை, நவமி, தசமி இந்த திதியிலே பிறந்தவர்கள் கடந்த 1 வருடம் 8 மாதமாக மிகவும் துன்பத்திலே இருக்கிறீர்கள். துன்பம் என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து ஏதாவது விதத்தில் ஒரு மனக்குழப்பம், பிரச்சனைகள், பண கஷ்டங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ திதி வழிபாடு தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த 14 நாளும் அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து 14 திதிக்குமே தினசரி திதிக்குரிய காயத்ரியை நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதும். என்ன புஷ்பம் தெரிய வேண்டியதில்லை, என்ன நைவேத்தியம் தெரிய வேண்டியதில்லை. காலையில் எழுதியும் தி தேவதையை நினைத்து வணங்கிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிமுறை உடனடியாக கிடைக்கும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் சௌந்தரராஜன் பேசுறேன். சௌந்தரராஜன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு கேட்க போறேன். அவருடைய பெயர்? அவருடைய பேர் வந்து பாலமுருகன். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? தனுசு ராசி, பூர்வ நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? ஒரு 5-6 வருஷமா வரம் பார்த்துனதுதான், வரம் தான் அமையல. ஓகே சார், கவலையப்படாதீங்க. இப்ப இதற்கான தீர்வுகள் சார் சொல்வாரு, கேட்கலாம். உங்களுடைய தகப்பனார் வழியில வந்து ஒரு துர்மரணம் இருக்குதுங்க. சரிங்க. அந்த துர்மரணத்தை முதல்ல நீக்கவே இல்லை. அதனால வந்து குலதெய்வ வழிபாடு சரியாக இல்லை. அதில் வந்து சரியான அந்த அளவுக்கு தீர்வு இல்லாமல் இருக்குது. அதில் முதல்ல போய்ட்டு அந்த துர்மரணம் யார், என்ன, எப்போ பண்ணாங்க, அந்த துர்மரணத்துக்கு உரிய சரியான திலகம் இது என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்துவிட்டு நீங்கள் வந்து நேராக குலதெய்வத்தில் போய் அங்கே உள்ள வழக்கப்படி பூஜை நமஸ்காரம் செய்து விட்டுவார்கள். நல்ல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டிலே நடக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? கயல்விழி பேசுறேன். கயல்விழியம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? தர்மபுரியில இருந்து கால் பண்ணேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கும் பையனுக்கும். ஓகே, உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? ரிஷப ராசி, மிருகஷீரன். என்னமா கேட்கணும் உங்களுக்காக? கல்யாணத்துக்கு. ஓகே, சரி, இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? தர்மபுரி. தர்மபுரியில் இருக்கீங்களா? சரிங்கம்மா. உங்களுக்கு ரிஷபராசி, மிருகஷீரிட நட்சத்திரம். மிருகஷீர நட்சத்திரம் திருமணத்திற்கு மட்டும் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 9 செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வந்து வயதில் பெரிய மூத்தவர்களாக இருக்கிறார்களோ, 60 வயது மேலே இருக்கணும், 60 வயது தம்பதிகளை போயிட்டு நீங்கள் பாத பூஜை பண்ண சொல்லுங்கள். உங்கள் மகளை பாத பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு உரிய வஸ்திரங்கள் கொடுத்துட்டு ஏதாவது ஸ்வீட் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். 9 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல வரன் உங்கள் வீடு தேடி வரும். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. குறிப்பாக திதி வழிபாடு குறித்த சிறப்பு தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.